தமிழர் ஐயா வணக்கம். கல்கடாக்கு புதுசா? ஆமா. அப்போ சோனாகாஜி எப்படி தெரியும்? அட்ரஸ் கொடுத்தாங்க. மாப்பிள்ளையோட ஒரு பொண்ணை தேடி போறோம். இவரு உன் மாப்பிள்ளையா? ஆமா. மாப்பிள்ளையும் மாமனாரும் சேர்ந்து சோனாகாஜி போறத இப்பதான் என் முதல் தடவை பாக்குறேன். ஏன்? சோனாகாஜி என்ன இடம் தெரியுமா? தெரியாது. என்ன இடம்? நான் கிளம்புறேன். நான் என்ன என் வண்டி நம்பர் நோட் பண்ணிடுவாங்க. ஒரு கஸ்டமர்னு தான் சொல்லியிருக்கேன். இது வயசு இது 13 தான். வண்டி எடுக்கணும். கிருஷ்ணன் মালগুলো দেখিয়ে দিচ্ছি। আসুন আসুন, এখানে রাখুন। ভয়ের কোনো কারণ নেই, একদম 100% সেফ। 1 ঘন্টা থাকবে, 110 টাকা দেবে না, তাহলে ঠিক আছে, কম চলবে না। তোর লোকটা কেমন ছিল? কি রে শঙ্কর, এত সকাল সকাল নিয়ে এলি? কি করব, এটাই আমার ধান্দা। বলেছে ওরা আসবে। হ্যাঁ কি রে? আচ্ছা পরে যাই। এই ছোট্ট মাল চেয়েছে ম্যাড্রাসি, 15 বছর বয়স বলেছি, বাড়িয়ে বলিস না কিন্তু। যা। কই দাদা, আসুন 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 আসুন। কি হলো? আসুন আসুন। নমস্কার বল। নমস্কার। ঠিক আছে তো? লাগবে না। তাই আপনি শঙ্করের পাল্লায় পড়েছেন? ফালতু। শঙ্কর নো গুড, আই কেষ্ট গিভিং ইয়ং গার্ল। আপনি জানেন এটা একটা বিরাট বড় মার্কেট, এখানে কি না পাওয়া যায়। আসুন আসুন আসুন। এই মনিকা কোথায় রে? এদিকে আয়। এই যে মনিকা, ধরুন ধরুন, নিন নিন। কেমন, ভালো তো? হ্যাঁ, কি কি হলো? কি হলো? পছন্দ হয়নি? টাকা দে টাকা দে টাকা দে, টাকা দে, দে দে। যা ইন্দা কৃষ্ণা বন্ধু কিছু করিস, আমার টাকা দিয়েছিস, নে নে যা। দাঁড়া দাঁড়া, ওয়েটিং ওয়েটিং ওয়েটিং। সরি সরি। এই কি হলো গো? কোথাকার? ஈஸ்வரன் அப்படியெல்லாம் விட்டுட மாட்டார். நம்ம குழந்தை இங்க இருக்காது, அவ வேற எங்கேயாவது வீட்டு வேலை செஞ்சுட்டோ 10 பாத்திரம் தேய்ச்சுட்டோ நன்னா தான் இருப்பா. সকাল সকাল কে রে? আপা கிருஷ்ணா கிருஷ்ணா, அப்பா ஈஸ்வரா இது என்னடா சோதனை இது? கிருஷ்ணா வந்து வேகமா போயிடு. கிருஷ்ணா கிருஷ்ணா போயிடு, அவெல்லாம் பின்னால வரா. போயிடு என்ன பண்ற நீ?
நீங்க யாரும் அடிக்காதீங்க. இது பாருங்க, அது அந்த பொண்ணோட அப்பா. அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீங்க உன் கால்ல விழுந்துடா பாவம். என்னது இது? আক্সিডেন্ট ইরকে কোনো মেটাসি আছে তারা কিছু বুঝি না আমি থাকতে তারা আমার মান নিয়ে পালাচ্ছে হ্যাঁ তামিল நான் எவ்வளவு சொல்றேன் நீங்க உங்களுக்கே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அடிக்க கூடாது ஆமா ஹார்ட் ना சார் இத பாருங்கம்மா எல்லாரும் அடிக்கிறா कौन साला है தமிழா அம்மா பரதேவிதே நீங்க தான் அம்மா காப்பாத்தணும் இன்னைக்கு இந்த காவேரி அங்க வந்து இல்ல இல்ல கேளுங்க இந்த பொண்ணோட அப்பா வந்திருக்காரு இங்க இந்த பொண்ணை யாரோ கடத்தின்னு வந்துட்டா மீட்டு போக வந்திருக்கோம் நாங்க நீங்க தான் காப்பாத்தணும் தாயே এটা কি সত্যি তোমার বাবা চুপ চুপ করনা চুপ চুপ কাকের বাচ্চা কোথাকা কেন চুপ করব তোরা জানিস কাবেরীর বাবা এসছে ওকে নিয়ে যেতে চাইছে তোরা ঝামেলা করছিস কেন ছেড়ে দে না আমার টাকাটা দে কি কত বলো কত টাকা চাও তুমি 5000 টাকা 5000 টাকা என்ன சொல்றாரு இவர் உங்க பொண்ணை விடுறதுக்கு 5000 ரூபாய் பணம் கேக்குறான் கோரிக்கை தேவையா 5000 ரூபாய் இல்லையே 2000 தான் நீங்க எதுக்கு பணம் கொடுக்கணும் சொந்த பொண்ணை கூட்டிட்டு போக நாங்க கொடுக்குறியா அந்த மாமா பசங்களுக்கு தேங்க்ஸ் 7 நாள் ஓவர் டைம் பண்ணா 5000 ரூபாய் 7 பேர் ஒண்ணா சேர்ந்தா இப்பவே இன்னைக்கே 5000 রুপা এই শোন কাবেরীর বাবার সাথে যাওয়ার জন্য আমার পক্ষে যত টাকা দেওয়ার সব আমি দিয়েছি তোরাও দে তাতে ও যেন মানুষ হয়ে বেঁচে থাকতে পারে এখন তুই দিয়ে দে আমি পরে দিয়ে দেবো ঠিক আছে நீங்க உங்க பிள்ளை கூட்டிட்டு போலியா சாமி நேனா டக்கா டக்கா ஐயா ஏன் காலை எதுக்கு பிடிக்கிற புள்ளைய கூட்டிட்டு போயா சாமி எங்களை இங்க கொண்டு வந்து விட்டதே அப்பா மாரும் அண்ணன் மாரும் புருஷமாரும் தான் சாமி நாங்களும் வேண்டாத தெய்வம் இல்ல எங்களை கூட்டிட்டு போக யாரும் வரல காவேரி ரொம்ப அதிர்ஷ்டக்காரி சிரிடி சிரி உன் தெய்வம் வந்திருக்கடி உன்னை கூட்டிட்டு போக ஜலஜா ஹாய் ஜலஜா ஷாட் ஷாட் ஜலஜா கியோலோ ஒண்ணுமில்லடி பயப்படாத என் பொண்ணு ஜலஜா இங்கதான் பிறந்துச்சு காவேரி அப்பா வந்திருக்காரு கூட்டிட்டு போக தெரியுமா நான் போட்டோல பாத்திருக்கேன் அப்பா காவேரி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா தேங்க்யூப்பா बोले बाबा पार करेगा बोले बाबा हे पार पर मोरा गंगे हे पार पर मोरा गंगे पानी से जाय मा बोले पाछा तोरेन गोरे माजी कोथाय माजी पानी সেচে যায় মা বলে পাশা তোরিন গোরে মাঝি কোথায় মাঝি எங்கேயோ திக்கு தசை காணாத தூரம்தான் எம்மாடி வந்ததென்ன என் வாழ்க்கை ஓடந்தான் காவேரி தீரம் விட்டு கால்கள் வந்ததடி காணாத சோகம் எல்லாம் கண்கள் கண்டதடி கைமாறி நான் வளர்த்த பச்சை கிளி போனது கண்ணார நானும் காண இத்தனை நாள் ஆனது இரு கண்ணே செந்தமிழ்த்தேனே தந்தையின் பாசம் வென்றதடி பசும் பொன்னே செவ்வந்தி பூவே இத்துடன் சோகம் சென்றதடி நான் கங்கா நதியை காணும் பொழுது உண்மை விளங்குது அட எங்கே குளிக்கும் மனிதன் அழுக்கில் கங்கை
கலங்குது சில பொல்லா மனங்கள் பாவக்கரை நீரில் கழுவுது இந்த முட்டாள்தனத்தை எங்கே சொல்லி நானும் அழுவது கிருஷ்ணா ஒரு நிமிஷம். அது முருகேஷ், செட்டியார் கடையில் போய் சிகரெட் வாங்கிட்டு வா. வாங்கி வச்சிட்டேன்ப்பா. அப்படியா? சரி, வாழைப்பழம் வாங்கிட்டு வா. வந்த உடனே சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். சொல்லுங்க. 5 நாளா நான் டியூட்டிக்கு போகாம லீவ் போட்டுக்கிட்டே இருக்கேன். தேங்க்ஸ். நீங்க செஞ்ச உதவிக்கு நாளைக்கு நான் டியூட்டிக்கு போறேன். யூனிஃபார்ம் பட்ட உதவி செய்ய முடியாது. உன் பேர்ல கொலை கேஸ் இருக்கு. கொலை? என் பேர்லயா? நான் யார கொலை நீ என்ன சொன்னாலும் உன் கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. வெங்கடாசலத்தோட ஆளை நீ ஆள் வச்சு அடிச்சதுக்கு சாட்சி இருக்கு. எஃப்ஐஆர்ல கூட உன் கேஸ். நீங்க நம்புறீங்களா? நீ சரண்டர் ஆகிறதா நல்லது. சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க அப்பதான் வசதியா இருக்கும். யார் சட்டப்படி? வசதி இல்லாத என்னால நிஜத்தை மட்டும் இல்லைங்க, என்ன கூட காப்பாத்திக்க முடியாதுங்க. சரண்டர் ஆகிறதா இல்லையாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க. நாளை காலையில நான் டியூட்டிக்கு போகும்போது நீ என் வீட்டில் என் பாதுகாப்புல நீ இருக்கக்கூடாது. என்னால இவ்வளவுதான் உதவி செய்ய முடியும். சரி, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காது. காலையில போயிடுறேன். என்ன என்னாச்சு? बस बस चढ़ दाओ और परलमना விடுங்கடா. தேவடியா பசங்களா, ஒரு நாளைக்கு எத்தனை கஷ்டம். நான் மெஷினா சரிடா. ஐயோ ஐயோ, காவிரியோட இந்த கனவுக்கு கலக்க முடியாது யமுனா. மறுபடியும் மறுபடியும் வருவேன் யமுனா, மறுபடியும் 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 வருவேன். என் பிள்ளை, என் குழந்தைய என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாத்தியா என் பிள்ளை? ஐயோ, அங்க காவிரி மாதிரி நிறைய பிள்ளைங்க இருக்கு யமுனா. தாங்க முடியாது யமுனா, தாங்க முடியாது. நல்ல வேலை நீ எங்க வரல. நல்ல வேலை எங்க மாமியார் உயிரோட இல்ல. இதையெல்லாம் பார்க்க அவங்க உயிரோட. நான் மட்டும் என்ன பாவம் பண்ண? நான் செஞ்ச எந்த பாவத்துக்கு தண்டனை இது அப்படின்னா? நீங்க எந்த பாவமும் பண்ணல. நீங்க எந்த பாவமும் பண்ணல. என்ன வந்தது இந்த கடவுளுக்கு? தப்பே பண்ணாதவாள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. தப்பு பண்ற வாழ்க்கை எந்த தண்டனையுமே கிடைக்காம போயிட்டு இருக்கு. இந்த சத்தியமே விஜயத்துல நம்ம வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வரல. நானும் பார்த்துட்டேன். அப்போ ஏன் போய் சொல்லாதடா? நிஜத்தை சொல்றா. நீ என்ன அடிச்சு அடிச்சு வளர்த்தாங்க. ராமனி, காந்தி உதாரண காட்டி இவங்கள மாதிரி இரு. நீ என்ன எதுக்கு இப்படி வளர்த்த? கடைசியில் இந்த மாதிரி கூட்டி கொடுக்குற மாமா பசங்க கிட்ட தோத்து போறதுக்கா? ஒரு நல்லவனுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் கெட்டவனுக்கு கிடைச்சிருந்த. அது எப்படி? பொறுக்கி போயலுக்கு மரியாதையை தட்டுல வச்சு கொடுக்குற இந்த ஊர்.
இந்த உலகம். முதல் வாட்டி எந்த குத்தமும் செய்யாம நான் ஜெயிலுக்கு போனேன். இந்த வாட்டி அந்த தப்பு நடத்தக்கூடாது.